இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னதுனா, மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. அண்ட் இட் இஸ் மோஸ்ட் ப்ரெடிக்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தை விட நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் சேக் ஆஃப் கம்பேரிசன் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் எடுத்துங்க. எதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கருதுறீங்களோ எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் எடுத்துங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய 1 இயர் ரிட்டர்ன் பாருங்கள், 3 இயர்ஸ் பாருங்கள், 5 இயர் பாருங்கள், 7, 10, 15, 20 இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா, ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டபுள் டிஜிட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறது வந்து ஒன்லி மியூச்சுவல் ஃபண்டு தான். வேறு எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது. சில இடத்துல ஒரு சமயம் கூட இருக்கும், ஒரு சமயம் கூட இருக்காது. நமக்கு என்ன பார்க்கணும்னா கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன். ஏன் கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் பாசிபிள்னா, இது அட் த எண்ட் ஆஃப் தி டே இது வந்து ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியுடைய க்ரோத்து இந்தியா வந்து இன்றைக்கி வந்து ஜிடிபியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 7% வந்து நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறாங்க. 7லேருந்து 8% வரையும் வளர்ச்சி அப்படிங்கிறாங்க. 7%, 8% எந்த ஒரு கண்ட்ரியுமே இந்திய அளவுக்கான வளர்ச்சியே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இன்னும் க்ரோத் வந்து நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் வந்து நம்பி முதலீடு பண்ணணும். இப்போ என்ன பண்ணுவாங்க, நான் வந்து ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் டேட்டா காமிச்சேன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் முன்னாடி நடந்தது இப்போ நடக்குமா அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து ஜப்பானில் வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் மார்க்கெட் வந்து ஏறவே இல்லை, வாட் இஸ் த கேரண்டி? இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் முதல்ல எது ஒன்றுனாலும் இறங்கி ஒரு வேலை செய்யணும்.